சரி, இன்னையில இருந்தது உங்களோட வீடு. நல்லா பாத்துக்கோங்க. ரொம்ப அழகா தான் இருக்கு. உங்க ரெண்டு பேருக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப அழகா இருக்கு. என் மனசுக்கு என்ன தோணுதுன்னா கட்டி அணைச்சிக்கலாம்னு. நான் வீட்டை பத்தி கேட்டுட்டு இருக்கேன். அநேகமா நீங்க ரெண்டு பேரும் நான் சொன்னதை வேற மாதிரி எடுத்துக்கிட்டீங்க. இல்ல உண்மையிலேயே வீடு ரொம்ப நல்லா இருக்கு. இன்ஃபேக்ட் இந்த மாதிரி ஒரு அழகை நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை. எந்த அளவுக்கு அழகுன்னா நிலா கூட வைக்கப்படும். அடக்கடவுளே, உங்க ரெண்டு பேருக்கும் என்னதான் ஆச்சு? எதுக்கு சம்பந்தமே இல்லாம பேசிட்டு இருக்கீங்க? யாராவது ஏதாவது மேஜிக் பண்ணிட்டாங்களா என்ன? நீங்க நல்லா இருக்கீங்கல்ல? சரி, நான் இப்ப கிளம்புறேன். நீங்க ரெண்டு பேரும் ரெஸ்ட் எடுங்க. ஆனா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. மாசம் ரெண்ட் கரெக்டா கொடுத்துடணும். புரியுதா? ஓகே, ஷூர். சரி, நீங்க உள்ள போய் ரெஸ்ட் எடுங்க. எஸ். நண்பா, ஒருவேளை லேண்ட்லார்ட் இப்படி இருந்தா நான் இதை விடவே மாட்டேன். நான் டபுள் ரெண்ட் கொடுப்பேன். வா 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 வா, நம்ம அந்த பக்கம் போலாம். எனக்கு கிடைக்கல. இங்க பாரு, நல்லா இருக்காது, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். எனக்கு அது வேணும். ப்ராப்பர்ட்டி பேப்பரை நான் உனக்கு கொடுக்க போறது இல்ல. எவ்வாறு அது என்னோட ப்ராப்பர்ட்டி, அதை நான் வாங்கியே தீருவேன். நல்லா கேட்டுக்க, எனக்கு அதுல அதிக உரிமை இருக்கு. புனித், இந்த ப்ராப்பர்ட்டில எனக்கு தான் உரிமை இருக்கு. அப்புறம் நான் இதை விட போறது இல்ல. புரிஞ்சுதா? நான் என்ன பண்றேன்னு பாரு. யூ வெயிட் அண்ட் வாட்ச். Go to hell. காமினி மேடம், காமினி மேடம், காமினி மேடம், எங்க ரூம்ல வைஃபை வேலை செய்ய மாட்டேங்குது. என்னாச்சு காமினி? எனி ப்ராப்ளம்? ஓ ப்ளீஸ், இப்படி அழாதீங்க. உங்களோட மேக்கப் கலைஞ்சிட போகுது. பழைய டயலாக் தானே, செட் ஆகல. சரி, அதெல்லாம் விடுங்க. நீங்க உங்களை பத்தி ஏதாவது சொல்லுங்க. வெல் காமினி மேடம், என்னை பத்தி இன்னொரு நாளைக்கு. முதல்ல உங்களை பத்தி சொல்லுங்க. விக்கி, என்னோட லைஃப் ஒரு ரோலர் கோஸ்டர் மாதிரி. எனக்கு கல்யாணம் ஆனப்போ நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா என்னோட கனவு எல்லாமே நிறைவேறிடுச்சுன்னு. ஆனா அடுத்த நிமிஷமே என்னோட கனவு எல்லாமே உடைஞ்சு நொறுங்கி போயிடுச்சு. அப்புறம் வாழ்க்கைய வாழணுங்கிற ஆசையே வெறுத்து போயிடுச்சு. என் லைஃபே நாசமாயிடுச்சு. ஆனா இப்ப என்ன தோணுதுன்னா, வாழ்றதுக்கு ஒரு புது ஆசை பிறந்திருக்குன்னு. வாழ்க்கை மறுபடியும் எனக்கு அழகா தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அநேகமா என்னோட வாழ்க்கையில ஒரு வாழ்க்கை துணை கிடைக்க போற மாதிரி. ஐ ஹோப் உங்க லைஃப்ல இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுது காமினி மேடம். சரி, நான் உங்களுக்கு டீ போட்டு தரேன். ஓகே ஓகே, வாங்க. Wow, what a pleasant surprise. அடே, உட்காருங்க உட்காருங்க. நீங்க உட்காருங்க. சுட சுட மேகி. வாவ், சூப்பர். அடே, உட்காருங்க. நீங்களும் உட்காருங்க. சரி, சாப்பிட்டு சொல்லுங்க எப்படி இருக்குன்னு. நீங்க சாப்பிடலையா? இல்ல இல்ல. சரி, உங்களோட அந்த க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்காருல்ல, அதான் விக்கி, அவர் எங்க இருக்காரு? அவன் காலேஜ்ல எக்ஸிபிஷன் நடந்துட்டு இருக்கு. அங்கதான் அவன் போயிருக்கான். புக்ஸ் வாங்க. ஆமா, அவரு கொஞ்சம் புத்தக புழுதான். அப்படியா? அப்பனா ஐ மீன், நான் எந்த டைப்பு? உன்னோட விஷயமே வேற. தேங்க்யூ. அப்புறம் உண்மையிலே மேகி ரொம்ப சூப்பரா இருக்கு. எனக்கு ஃபுல்லா சாப்பிடணும் போல இருக்கு. சாப்பிடுங்க.
சாப்பிடுங்க, இன்னும் கூட இருக்கு. ம் ம். ஆனா நீங்களும் கொஞ்சம் சாப்பிட்டாகணும். ஆ இல்ல இல்ல, ஐ அம் ரியலி ஃபுல். ஓகே. நான் ஒரு வேலை பண்றேன், விக்கிக்கும் பேக் பண்ணி தரேன். இல்ல அவனுக்கு என்ன அவசியம் இருக்கு? விக்கி இதெல்லாம் சாப்பிட மாட்டான், விடுங்க. கொஞ்சமாவது சாப்பிடுவாருல்ல. சரி, நீங்க சொன்னா கொடுத்து தானே ஆகணும். ம். அப்படியே நீங்க செஞ்ச மேகியை யாரு கூடயும் ஷேர் பண்ணிக்க முடியாது. அப்படியா? ஆனா ஏன்? ஏன்னு கேட்டா அது அப்படிதான். நீ ரொம்ப நாட்டி. ஹாய். ஹாய். அப்புறம் காமினி மேம், ம்ஹும். நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். என்ன? நீங்கள் தினமும் மார்க்கெட்டில் இருந்து நிறைய காய்கறிகள் வாங்கிட்டு வரதை நான் பார்த்துருக்கேன். அப்போ உங்களை பார்க்கும்போது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு எனக்கு தோணும். ஏன்னா நீங்கள் அவ்வளோ வெயிட்டை சுமந்துட்டு வரதை என்னால் பார்த்துட்டு இருக்க முடியல. அந்த பேக் அவ்வளோ வெயிட்டா ஒன்றும் இருக்காது. இருந்தாலும் எனக்கு அதை பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஓகே, அப்போ நெக்ஸ்ட் டைம்ல இருந்து. ஓகே ஓகே. சரி, அன்னைக்கு நீ என்னை பத்தி கேட்ட, ஆனா உன்னை பத்தி எதுவுமே சொல்லவே இல்லையே. சரி, இன்னைக்கு சொல்லு. அப்படியே என்னை பற்றி பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஒரு ஆசை மட்டும் இருக்கு. ம்ஹும். எனக்கு என் மேலே ரொம்ப அன்பு காட்ட ஒருத்தர் வேணும். அப்படியா? அப்போ எவ்வளவு கிடைச்சால? அவ எனக்கு கிடைச்சிட்டான்னு தோணுது. நீங்க உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லலாம்ல. உங்க லைஃப்ல யாராவது இந்த மாதிரி வந்திருக்காங்களா? இது ஒரு பெரிய கதை, இன்னொரு நாளைக்கு சொல்றேன், பொறுமையா. அப்போ ஷார்ட்டா சொல்லுங்க. அது விஷயம் என்னன்னா, அதை ஷார்ட்டா சொல்ல முடியாது, ஏன்னா இப்ப எனக்கு தூக்கம் வருது. மை பேட் லக். சேம் சேம் சேம். அப்படியா? குட் நைட். குட் நைட். இத பைசெப்ஸ்னால சொல்ல மாட்டாங்க. இங்க பாரு, எந்த தான் பைசெப்ஸ்னு சொல்லுவாங்க. அட, எனக்கு உடம்பு சரியில்லடா. இனிமே அப்படியா? பாத்துக்கிட்டே இரு. சரி, எப்படி பார்க்கலாம் பாடி இரு. பில்டிங் பண்றேன்னு. சரி, இங்க பாரு. சரி, எப்படி இருக்குன்னு இத பாத்தியா? பாரு, இத ட்ரைசெப்ஸ் சொல்லுவாங்க. சொல்லுவாங்க. பாரு பாரு, நல்லா பாரு. நீ எத்தனை வருஷம் ஜிம் போன? 2 வருஷம். நான் 5 வருஷமா ஒர்க் அவுட் பண்றேன். இப்ப பாரு, தண்டால் எடுக்கிறேன். சரி, செய் பார்க்கலாம். ஏய், நான் தான் சொன்னல, நீயே பாரு. வாயை மூடிட்டு என் செய்டா. கூட எவனும் போட்டி போட என்கிட்ட முடியாது. யாராலையும் போட்டி எப்படி போட மிரண்டு முடியாது. போறேன்னு பாரு. போதும் போதும், ஃபுல்லா கீழே போ. இப்ப ஃபுல்லா மேல வா. இப்ப ஸ்லோ பண்ணு. பட்டக்ஸ மேல தூக்கு. நல்லா தூக்குடா மேல. குட், வெரி குட். 9, 10, 11, இன்னும் கீழே. 13, 14, 15, 16, 17, 18. கையை மேல வை. குட், வெரி குட், நைஸ். கைக்கு நடுவில் கேப் இருக்கட்டும். குட். இப்போ இது பாரு. யா, இப்படி புரிஞ்சுதா? நீ முன்னாடியெல்லாம் வரக்கூடாது, கரெக்டாக பார்த்து பண்ணு. அட, நீங்க எப்போ வந்தீங்க? ஜஸ்ட் இப்பதான். அப்படியா? பரவாயில்லையே, நல்ல பாடி பில்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. டெய்லி எக்ஸசைஸா? ஆமா, டெய்லி ஒர்க் அவுட் பண்ணுவேன். அதனால தான் இப்படி ஒரு பாடி கிடைச்சிருக்கு. டச் பண்ணி பார்க்கலாமா? தாராளமா. ஓ, வெரி நைஸ். கமினி மேடம், பாடியை பத்தி பேசிட்டு இருக்கீங்க போல இருக்கு. ஒரு வாட்டி இங்கேயும் பாருங்க. வெரி நைஸ். அது அன்னைக்கு மேகி எப்படி இருந்துச்சு? நான் கேட்கவே மறந்துட்டேன். நான் சொல்லவே மறந்துட்டேன். அது அற்புதமா இருந்துச்சு. Really? உண்மையை சொல்லணும்னா எனக்கு மறுபடியும் சாப்பிடணும் போல இருக்கு. இது உங்களோட டிமாண்ட், அப்போ நிறைவேற்றி தானே ஆகணும். அப்படின்னா? ஓ, தேங்க்யூ so much. சரி, ஓகே, அப்ப நான் கிளம்புறேன். Bye. 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 ஏய்,
தனியாவே மேகி சாப்பிட்றல நீ ஆ? எனக்கு ஒரு நாள் கூட கொடுத்ததில்ல அது வந்து- காமணி கையால செஞ்ச மேகிய அட இதுல என்னோட தப்பு என்னப்பா இருக்கு? காமியா மேடம் எவ்வளவு அழகா மேகி செஞ்சிருக்காங்க. நான் சாப்பிடும்போது எல்லாத்தையும் எல்லாத்தையும் மறந்துட்ட இந்த நண்பனையே மறந்துட்ட இல்ல இல்ல இது இருக்குல்ல, நான் கொடுக்குறேன். பா நம்ம 2 பேரும் சேர்ந்தே சாப்பிடலாம். ம்ஹும். வாடா, டென்ஷன் ஆகாத. ம் ம். விக்கி, நான் உன்னை ரொம்ப காதலிக்கிறேன். யூனோ, நீ என்னோட இதயத்துல குடியிருக்க. என்னோட இதய துடிப்பு மாதிரி. காமினி மேம், நானும் உங்களை ரொம்ப 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 லவ் பண்றேன் தெரியுமா? நிஜமாவா? நிஜமாதான். ஐ லவ் யூ. காமினி, நானும் உங்களை ரொம்ப லவ் பண்றேன். ஏன்பா ஹீரோ, என்ன சொல்றீங்க? ஏந்திரிப்பா. உங்களை கிஸ் பண்ணி தலகாணியவே ஈரமாக்கிட்டான். ஏந்திரா, ஏந்திரி. நாள் பூரா கனவு காணுவியா என்ன? சிங்க்ல பாத்திரம்லாம் இருக்கு, யார் கழுவுவாங்க? உங்க அப்பா நான் கழுவான். ஏஞ்சி போடா. கனவு காட்டுறான். ஆளை பாரு, போடா. வந்தியா இல்லையாடா? ஐயோ, என்ன பண்றீங்க? போதும் போதும், நிறுத்துங்க. போதும். சாரி, நான் உங்களை கவனிக்கவே நோ இல்லை. ப்ராப்ளம். எப்படியும் வெயில் கொஞ்சம் அதிகமா தானே இருக்கு, அதனால நல்லா தான் இருக்கு. அப்படியா? எஸ். இதா விஷயமா? ம் ஆமா. நான் உங்களை அப்போ ஒரு நிமிஷம் இருங்க. என்ன பண்றீங்க? நான் உங்களை இன்னும் நனைய வைக்கிறேன். ஏய் ஸ்டாப். இப்ப பாருங்க, நான் போடுறேன். ஏய், இந்தாங்க, வேண்டாம். வாங்கிக்கோங்க. ஆ. ஏய், நோ.